அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தருமபுரி புத்தக கண்காட்சி 7வது ஆண்டாக இன்று வெகு சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வரவேற்புரையாற்றியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் தகடூர் புத்தகப் பேரவையினுடைய மருத்துவர் இரா செந்தில் அவர்களே, அதேபோல் இங்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய திட்ட அலுவலர் திருமதி லலிதா அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் பி பழனியப்பன் அவர்களே, செந்தில் குழுமங்களுடைய தலைவர் திரு செந்தில் கந்தசாமி அவர்களே, துணைத்தலைவர் டிஎன்சி கல்வி குழுமத்தினுடைய துணைத் தலைவர் திரு தீபக் மணிவண்ணன் அவர்களே, தொழிலதிபர் திரு ஜி ராமநாதன் அவர்களே, மற்றும் என்னை தொடர்ந்து இங்கு வெகு சிறப்பான ஒரு உரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதனாக ஒரு மாபெரும் விழிப்புணர்ச்சி இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர் கரு பழனியப்பன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு எஸ் இளங்குமரன் அவர்களே, எழுத்தாளர் ரவீந்திர பாரதி அவர்களே, கவிஞர் நவகவி அவர்களே, மற்றும் நன்றியுரை ஆற்றக்கூடிய திருவள்ளுவர் புத்தக இல்லத்தினுடைய அறிவுடை நம்பி அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மா கோவிந்தசாமி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், வாசகர்கள், நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த புத்தக திருவிழாவை பற்றி பேசுவதற்காக, இந்த புத்தக திருவிழாவில் பேசுவதற்காக எப்போதுமே ஒரு புத்தக திருவிழா நிகழ்ச்சிக்கு வருகிற போது பலவிதமான புதிய எண்ணங்கள் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். சில உணர்வுபூர்வமான சொற்கள், சில அறிவார்ந்த செய்திகள், இவையற்றையெல்லாம் என் நெஞ்சில் தாங்கித்தான் நான் ஒவ்வொரு புத்தக கண்காட்சி மேடைக்கும் வருகை தந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய நெஞ்சில் ஒரு மிகப்பெரிய முள் தைத்திருக்கிறது. ஒரு ஆறா துயர் என்னுடைய நெஞ்சில் நிறைந்திருக்கிறது. நம்முடைய கல்வி, நாம் எழுதிய லட்சக்கணக்கான புத்தகங்கள், இவற்றையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. 2000 வருடங்களாக நாம் உருவாக்கிய தமிழனுடைய அறிவு, பண்பாடு, சிந்தனை திறன், நம்முடைய பண்பாட்டின் மேன்மை, இதையெல்லாம் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. உண்மையில் நேற்று இரவு முழுக்க நான் தூங்கவில்லை. என் கண்கள் கண்ணீரால் ததும்பி இருந்தன. இன்று பகல் முழுக்க என் மனதில் வேறு எந்த எண்ணமும் இல்லை. நான் இங்கு அரசியல் பேசுவதற்காக வரவில்லை. எந்த புத்தக கண்காட்சி மேடையிலும் நான் அரசியல் பேசியதும் இல்லை. ஆனால் அரசியலை தாண்டி நாம் பேச வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றன. அந்த உண்மையை பேசாமல் போனால் அது கோழைத்தனமானது, அது போலியான நாகரிகத்தை பின்பற்றுவதாக அமையும். எனக்கோ கருப்பழனியப்பனுக்கோ நாங்கள் போலி நாகரிகங்களை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. நெஞ்சிற்கு எது நீதியோ அதைத்தான் நாங்கள் பேசி வந்திருக்கிறோம். நண்பர்களே, 2 தினங்களுக்கு முன்பு ஒரு மாபெரும் நிகழ்வை தமிழ்நாடு அரசு நடத்தியது, கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று. அந்த நிகழ்ச்சியும் இரவு முழுக்க தூங்க விடாமல் செய்தது. அந்த குழந்தைகள் நாங்கள் மேலே ஏறி வர்றோம், அந்த வார்த்தை மந்திரம் போல் மனதில் ஒலித்து கொண்டிருந்தது. நம்ம பிள்ளைங்க சொல்கிறாங்க, நாங்கள் மேலே ஏறி வர்றோம். எதிலிருந்து மேலே ஏறி வர்றாங்க? காலகாலமாக இருந்த அடிமைத்தனத்திலிருந்து, காலகாலமாக இருந்த புறக்கணிப்பிலிருந்து, காலகாலமாக கல்வியில், பொருளாதாரத்தில், சமூக அடுக்கில் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதிகளிலிருந்து, ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து, ஏன் சாதி கொடுமைகளிலிருந்து நாங்கள் மேலே ஏறி வர்றோம் அப்படின்னு மேடை ஏறி நம்முடைய குழந்தைகள் பேசினார்கள். அதை கேட்கிற போது கேட்டவர்கள் அனைவருடைய மனமும் பெருமிதத்தால் விம்மியது. நாம் தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் எல்லா ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று நாங்கள் ஒரு மகத்தான ஒரு இடத்தை நோக்கி முன்னேறுகிறோம். இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறுகிறது. எங்கள் இளைஞர்கள் முன்னேறுகிறார்கள். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று அன்றைக்கு பாரதி பாடியதை சில பேர் இன்றைக்கு எடுத்து வைத்து கொண்டு பேசுகிறார்கள். அன்னைக்கே பாரதியார் பாடிட்டாரு கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு, நீங்கள் என்ன கல்வியில் புதுசாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னெல்லாம் பாமரத்தனமாக கேட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பாரதியார் என்ன சொன்னார்? கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடினார். நாங்கள் என்ன கேட்டோம்னா, அப்படி இருந்த தமிழ்நாடு 100 வருஷத்துக்கு முன்னாடி படிக்காதவர்களை 95% எப்படி வைத்திருந்தது?
இந்த 95% படிக்காதவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இவ்வளவு சிறப்பாக இருந்த தமிழ்நாடை வீழ்ச்சியடைய வைத்தவர்கள் யார்? நம்முடைய சாதி அமைப்பினால் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள், பெண்ணடிமைத்தனத்தினால் வீழ்த்தப்பட்டார்கள். வெளியே இருந்து இங்கு வந்த பல படையெடுப்பாளர்களால் தமிழ் பண்பாடு காலில் போட்டு நசுக்கப்பட்டது. 100 வருடம் போராடி இருக்கிறோம். மீண்டும் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற அந்த அடையாளத்தை பெறுவதற்காக 1000 வருடங்களாக நடந்த அந்த இழிவிலிருந்து விடுபடுவதற்கு 100 வருடம் நீதி கட்சி காலத்திலிருந்து தொடங்கி போராடி 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 சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் படிக்க வைத்து, நீ மருத்துவர் ஆகலாம், நீ என்ஜினியர் ஆகலாம், நீ ஒரு பொறியாளர் ஆகலாம், என்ன வேண்டுமானாலும் நீ உன் சமூகத்தில் பெறுவதற்கான, உன்னுடைய உயர்ந்த கல்வியை பெறுவதற்கான தமிழ்நாடாக இந்த தமிழ்நாடை நாங்கள் மாற்றியிருக்கிறோம் என்கிற ஒரு பிரகடனத்தை நாம் வெளியிட்டோம். அந்த பிரகடனத்தில் நாங்கள் பேசவில்லை, அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர்கள் பேசவில்லை, குழந்தைகள் பேசினார்கள். வெற்றி பெற்ற குழந்தைகள், இந்த கயிற்றை பிடித்துக்கொண்டு மேலே வந்தவர்கள், ஒரு பாலங்கலத்தில் கிடந்த அறியாமையிலிருந்து மேலே பிடித்துக்கொண்டு நாங்கள் முதல் தலைமுறையாக படித்து மேலே வந்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் உணர்ச்சி பொங்க பேசினார்கள். 1000 ரூபாய் கொடுக்கிறார்களே என்று கேலி பேசியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கிராமத்திற்கு பார், அங்கே இருக்கிற ஒரு குழந்தைக்கு 1000 ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்று உனக்கு தெரியும். அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் கேட்டுப்பார், சமூகத்தின் வறிய தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் கேட்டுப்பார், அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பெரியது என்று அவர்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் நாங்கள் காலை உணவு தருகிறோம், உங்களுக்கு படிக்க புத்தகங்கள் தருகிறோம், எந்த காரணத்தையும் கொண்டும் படிக்காமல் இருந்து விடார்கள். படி படி படி. பெரியார் அதைத்தான் கதறினார், அண்ணா அதைத்தான் கதறினார், கலைஞர் அதைத்தான் கதறினார். அதற்கான எல்லா திட்டங்களையும் உருவாக்கினார். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டுகளில் கல்விக்காக செய்த பணிகள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. கல்வி என்றால் தமிழ்நாடு மாடல் தான் இந்தியாவின் சிறந்த மாடல் என்பதை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆந்திர முதலமைச்சர் வருகிறார், தமிழ்நாட்டின் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த விரும்புகிறோம் என்கிறார். மகிழ்ச்சி அடைந்தோம், உற்சாகம் அடைந்தோம். எவ்வளவு குழந்தைகள் நாங்கள் மேலே ஏறி வர்றோம், மேலே ஏறி வர்றோம், மேலே ஏறி வர்றோம் அப்படின்ற அந்த குரல் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தது. 2 நாள் கூட ஆகவில்லை, நம்முடைய இளைஞர்கள் கீழே கிடந்து மிதிபட்டு, நம்முடைய குழந்தைகள் கீழே கிடந்து மிதிபடுகிற அந்த காட்சியையும் காண நேர்ந்தது. அந்த துயரத்தை காண சகிக்கவில்லை. அந்த துயரம் என்பது நெஞ்சை உழுக்குவதாக இருந்தது என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள், அறிவால் எழுவோம் என்று. கல்வியை தாண்டிய ஒரு அறிவு, ஒரு சமூக விழிப்புணர்ச்சி, ஒரு தன்மான உணர்ச்சியை பெற வேண்டியவர்களாக நம் சமூகத்தின் ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டியிருக்கிறது. நம் குழந்தைகளை நாம் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அவர்கள் பண்பாட்டு வாழ்க்கையில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படைகளை பற்றி நாம் கவலைப்படுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள், பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். நான் எல்லோரிடமும் கேட்க விரும்புகிறேன், நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லோரும் கல்வி கொடுக்க தயாராகிவிட்டோம், கல்வி சாலைகளுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அவர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கிறோமா, சமூக பொறுப்பை கற்றுக் கொடுக்கிறோமா, தன்மான உணர்ச்சியை கற்றுக் கொடுக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி நாம் சிந்திக்காவிட்டால் இந்த பலியாகிற குழந்தைகளில் ஏதேனும் ஒரு குழந்தை நம்முடைய குழந்தையாகவும் இருக்கலாம். யாரோ ஒருவரை பார்ப்பதற்காக, அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த நடிகராக வேண்டாலும் இருக்கட்டும், எந்த கட்சி தலைவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், யாரோ ஒரு மனிதனை போய் அப்படி பார்ப்பதில் என்ன இன்பம் இருக்கிறது? ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட நிலை இருந்தது. அதாவது சிலர் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள், எல்லோரையும் விட புனிதமானவர்கள், அவர்கள் கடவுளை போன்றவர்கள், அவர்களை பார்ப்பதற்கு முண்டியடிப்பார்கள். அதெல்லாம் மத்திய காலத்தில், இடைக்காலத்தில், இன்னும் சொல்ல போனால் தெய்வ வல்லமை புரிந்தியவர்கள் என்றெல்லாம் சிலர் கட்டமைக்கப்பட்ட ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட சில பிம்பங்கள் இருந்தன. உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் படித்திருக்கிறோம். இறை நம்பிக்கையாளர், இறை பிம்பங்கள் அல்லது அரசர்கள், நிலப்பிரபுக்கள், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு, ஏன் நடிகர்களை கூட எடுத்துக்கொள்ளுங்கள், வெறும் சினிமா மட்டுமே நம்மளுடைய ஒரே ஊடகமாக இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வருகிறார் என்றால் எம்ஜிஆர் திரையில் தோன்றுவார், அவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் எங்கேயாவது வர்றாருன்னா மக்கள் கூட்டம் கூடினார்கள். ஆனால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் ஒவ்வொரு பிரபல மனிதனுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் உங்கள் உள்ளங்கைகளில் காட்டிக் கொண்டிருக்கிறது. எந்த மனிதனுமே அதிசயம் கிடையாது, இந்த உலகத்தில் எதுவுமே அதிசயம் கிடையாது, எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள்
இப்போ உதாரணமாக நான் வந்து பேசுகிறேன், பழனியப்பன் பேசுகிறாரு. எங்கள் பேச்சுக்களை நூற்றுக்கணக்கான முறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருப்பீங்க, யூடியூப்பில் கேட்டிருப்பீங்க, வீடியோவில் கேட்டிருப்பீங்க. நாங்கள் உங்களுக்கு புதுசே கிடையாது. எந்த நடிகரும் புதுசு கிடையாது, எந்த தலைவரும் புதுசு கிடையாது. உங்கள் இன்னைக்கு டெக்னாலஜி இந்த உலகம் உங்கள் கல்வியர்கள் கொண்டு வந்து ஒருத்தரை வந்து கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. ஆனால் யாரோ ஒருவரை பார்ப்பதற்காக போய் மிதிப்பட்டு சாகிறது, அது யாராக வேணா இருக்கட்டும், நான் யாரையும் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. போய் அந்த வெறி, அந்த ஆவேசம், அந்த முட்டி மோதல், இது உண்மையில் நாம் கற்ற கல்வியை அவமதிக்கிறது. ஒரு தடவை அங்கே நிறைய படிக்கிற பசங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க, படித்தவங்க, யாரும் ஒன்றும் தெரியாத பாமர மக்கள் இல்லை. ஆனால் எங்கேயோ அவர்களுடைய பண்பாட்டு உணர்ச்சியில் ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கிறது. எங்கேயோ அந்த பண்பாட்டு உணர்ச்சி எங்கேயோ மறத்து போயிருக்கிறது. நான் ஒரு மனிதன், எனக்கென்று சில ஒரு அடையாளம் இருக்கிறது. நான் ஏன் யாரோ ஒருவரை போய் கண்ணால் பார்ப்பதற்காக அலைமோதி மிதிப்பிட்டு நான் ஏன் இறக்க வேண்டும்? இதே தான் பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து ஐபிஎல்லில் வந்து பெங்களூர் அணி வெற்றி பெற்றப்போ அந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தில் போய் அவ்வளோ பேர் நிற்கிறான், முட்டி மோதுறான். தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு பொண்ணு கூட மிதிப்பட்டு இறந்து போனாங்க. நம் பிள்ளைகளை எங்கோ தவறாக வளர்த்திருக்கிறோம். அவர்களுடைய இத்தகைய மயக்கங்கள், இத்தகைய மோகங்கள், அதை நாம் கண்டிக்க தவறி இருக்கிறோம். அதை நாம் எந்த நிலையிலும் என்கரேஜ் பண்ணக்கூடாது என்பதற்கான ஒரு செய்தி தான் இன்றைக்கு நமக்கு நடந்திருக்கிறது. நீங்கள் நன்றாக இதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். எதற்காக இவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கிறோம்? எதற்காக இவ்வளவு கல்வி? எதற்காக இந்த புத்தக கண்காட்சிகள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன? எதற்காக? இவர்கள் எல்லாம் எதை எழுதியிருக்கிறார்கள்? வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார்கள், சமூகத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள், சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய அறிவை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகங்கள் எல்லாம், அதாவது ஆத்மாநாமினுடைய ஒரு கவிதை வரி இருக்கிறது, நீ புதிய மனிதன் என்றது ஒரு புத்தகம், நீ பழைய மனிதன்தான் என்றது இன்னொரு புத்தகம், நான் மனிதன்தானா என்று சோதித்துக் கொள்ளும் நிர்பந்தங்கள் என்று ஆத்மானாம் ஒரு கவிதையிலே எழுதுகிறார். நாம் மனிதன்தானா என்று சோதித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை இந்த காலம் இன்றைக்கு நமக்கு உருவாக்கி இருக்கிறது. நண்பர்களே, நான் அரசியல் பேசவில்லை. எனக்கு அரசியல் பேச 1000 மேடைகள் இருக்கின்றன. நான் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன், நம்முடைய பிள்ளைகளை பற்றி பேசுகிறேன், நம்முடைய பண்பாட்டு உணர்ச்சி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறேன். எவனையும் கும்பிடாதே, நான் சொல்வது அதுதான். என் தந்தை பெரியார் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். எந்த மனிதனையும் நீ கடவுள் என்று நம்பாதே, எந்த மனிதனின் பின்னாலும் அலையாதே. எவனும் எந்த புனிதமும் கொண்டவன் அல்ல. வாழ்நாள் முழுக்க தந்தை பெரியார் எனக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். சில பேர் அன்பின் மிகுதியால் காலை தொட்டு வணங்க முயற்சி செய்வார்கள். என்னால் இந்த சக்கர நாற்காலில் இருந்து கொண்டு அவர்களை தடுக்க முடிந்ததில்லை. நான் கெஞ்சி இருக்கிறேன், தயவுசெய்து காலை தொட்டு கும்பிடாதீர்கள். அது நம்முடைய தமிழனுடைய மரபுக்கு எதிரானது, நம்முடைய நவீன சிந்தனை மரபிற்கு, அறிவியல் மரபுக்கு எதிரானது. யாரோ ஒருவரை போய் கண்ணுக்கு எதிரே போய் தொட்டு பார்ப்பதில் என்ன கிடைக்கிறது நமக்கு? அது ஒரு உலக சாதனையாது? வாழ்க்கையில் சாதிப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது? அதற்காகத்தானே இத்தனை நாம் இன்றைக்கி இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்கள் 52% என்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை நாம் எட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் நாம் எட்டினோம்? நான் படிச்சிருக்கேன், நான் படித்தவேங்கிறது என்னுடைய ஒவ்வொரு செயலையும் வெளிப்படணும், அது என்னுடைய பேச்சில் வெளிப்படணும், என்னுடைய செயலில் வெளிப்படணும். நான் இன்னொரு மனிதனை எப்படி அணுகுகிறேன் என்பதில் வெளிப்பட வேண்டும். நான் பேசுகிற அரசியலில் வெளிப்பட வேண்டும். நான் ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதனாக இருக்கிறேனா என்பதை நான் அந்த 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 நடத்தையில் வெளிப்பட வேண்டும். என்னுடைய செயலுக்கு ஒரு லாஜிக் இருக்க வேண்டும், ஒரு தர்க்கம் இருக்க வேண்டும். 100 பேர் ஒன்று வந்து ஒட்டுமொத்தமாக செய்கிறாங்கன்னா 101வது ஆளான செய்யணும்னு எந்த அவசியம் இல்லை. 1000 பேர் கும்பலாக நடந்து போனால் நான் அதில் சேர்ந்து 1001 ஆளாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அவ ஏன் அப்படி கும்பலாக நடந்து போகிறாங்க என்பதைத்தான் நான் யோசிக்க வேண்டும். நான் எதற்காக வந்துட்டு நான் தனித்திருக்க வேண்டிய ஒருவன். எனக்கென்று தனி சிந்தனைகள் இருக்கின்றன, அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த சிந்தனைகளும் அடையாளங்களும் தான் என்னுடைய படிப்பிற்கான அடையாளம், என்னுடைய கல்விக்கான அடையாளம். அந்த அடையாளங்களை நாம் தொலைத்திருக்கிறோம். தயவுசெய்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிற போது அரசியல் விருப்பு வெறுப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் நம்முடைய குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய ஒரு நேரம் இது. இளைஞர்களை இப்படி தவறாக யார் வழி நடத்தினாலும் சரி, அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இளைஞர்கள் யார் இப்படி மயக்கமூட்டினாலும் சரி, அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த புகழ் வெளிச்சம் கொண்டவர்களாக இருக்கட்டும். இது கல்வி சிறந்த தமிழ்நாடு, படித்தவர்களை கொண்ட தமிழ்நாடு. இங்கு இது நடக்கக்கூடாது, இதை நாம் நடக்க அனுமதிக்கக்கூடாது. இது தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்திருக்கிறது. வெளியே இருப்பவர்கள் நம்ம எப்படி பார்ப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். இது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற போது, பீகாரில் நடக்கிற போது அந்த ஊரில் இப்படி தானே நடக்கும்னு நினைப்பாங்க. தமிழ்நாட்டில் இது நடக்கக்கூடாது.
நண்பர்களே, இன்றைக்கு நிறைய குழந்தைகளை அழைத்து கொண்டு இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருப்பதை நான் பார்த்தேன். மிகவும் பெருமையாக இருந்தது. அப்பொழுது சில பெற்றோர்கள் என்னிடம் கூறுவார்கள், இவன் பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரு திறமை இருக்குது, பாட்டு பாடுற திறமை இருக்குது, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு திறமை இருக்குது, இந்த புத்தகங்கள்லாம் அவன் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்தேன், இப்படி ஒரு பெரிய உலகம் இங்கே இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்தேன்னு பல பெற்றோர்கள் என்னிடம் சொன்னார்கள். அந்த உணர்வு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மனநிறைவை கொடுத்தது. ஏனென்று கேட்டால், பிள்ளைங்க முதல்ல புக்கை பார்க்கணும். இந்த உலகத்தில் இவ்வளோ புக்கு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட புத்தகங்கள் அல்லது நூலகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில நூல்கள். இங்கே பார்த்தா எத்தனை, அதாவது ஒரு மனிதன் அவனுக்கு என்ன ஆர்வம் இருந்தாலும் அதை பற்றி புத்தகங்கள் இருக்கின்றன. அவனுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் அதற்கு பதில் சொல்வதற்கு இங்கே புத்தகங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய, இந்த ஆர்வங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை ஊட்டக்கூடிய இவ்வளவு நூல்களை இங்கு குழந்தைகள் பார்க்கிற போது, இன்றைக்கு போய் அவர்கள் அதை படிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த புத்தகங்களை தொட்டு பார்க்கிறார்கள், அதனுடைய தலைப்புகளை படிக்கிறார்கள். இப்படி ஒரு பிரம்மாண்டமான உலகம் இங்கே இருக்கிறது, இவ்வளவு பேர் நமக்காக சிந்தித்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை அழுது கொண்டே இருந்தது. அவர் அம்மாவிடம் கேட்டேன், ஏன் இந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது? இல்லை, அவள் கேட்ட புத்தகத்தை நான் வாங்கி கொடுக்கவில்லை என்று வேறு புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன், அதை வாங்க மறுத்து அழுது கொண்டிருக்கிறாள் என்று. அந்த குழந்தை நல்லா வரும்னு எனக்கு தோணுச்சு. எங்கள் அப்பா எனக்கு பார்த்திங்கன்னா காமிக்ஸ் வாங்கி கொடுப்பார், அப்புறம் த்ரில்லர் கதைகள் வாங்கி கொடுப்பார், சினிமா வசன பாட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுப்பார். அவர் நீ இதைத்தான் படிக்கணும்னு சொன்னதில்லை, எதை வேணாலும் படிச்சுக்கிட்டே இருந்தார். கண்டதையும் கற்றவன் பண்டிதன் ஆவான் அப்படிங்கிற அந்த பழமொழிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீ எதை உனக்கு பிடிச்சிருக்கோ படி. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு 6-7 வயசு இருக்குது, அதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. நம்ம எப்போவாவது பிள்ளைங்களுடைய சாய்ஸ் ஒரு புத்தகம் வாங்குகிற விஷயத்துலையாவது அனுமதிக்கிறோமாங்கிறத யோசிச்சு பாருங்கள். இதே குணம் தான் நமக்கு அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நமக்கு வருது. ஆனால் அந்த குழந்தை பிடிவாதமாக இருக்குது, நீ வாங்கி கொடுக்குற புத்தகம் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த புத்தகம்தான் வேண்டும். அங்கே ஒரு சாய்ஸ் உருவாகிறது. புத்தகங்களை நான் விரும்பியதை எடுத்து படிப்பேன் என்பது. ஒருவர் தன்னுடைய மகளை அழைத்து வந்திருந்தார். நாளைக்கு அவளுக்கு ஒரு முக்கியமான தேர்வு இருக்கிறது, ஆனாலும் கூட அவள் இந்த புத்தக கண்காட்சியை இன்று பார்க்க வேண்டும் என்று இங்கு அழைத்து வந்தேன் என்று சொன்னபோது அதை தந்தையை நினைத்து, என்னுடைய தந்தை எனக்கு நினைவுக்கு வந்தார். அவர் என்னை அப்படித்தான் படிக்க வைத்தார். ஏனென்று கேட்டால், புத்தகங்கள் நமக்கு எதை தருகின்றன? நாம் இந்த தலைப்பு நான் உண்மையில் அவங்க ஏதோ ஒரு ஃபோன் பண்ணி கேட்டப்போ ஏதோ ஒரு தலைப்பு சொல்லணுங்கிறக்காக சொல்லுவேன், எப்போவுமே அப்படி தான் சொல்கிறது. ஆனால் கூட அறிவால் எழுக அறத்தால் வெல்க, அறிவால் மட்டும்தாங்க எழ முடியும். அப்போ எது அறிவு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அறிவால் எழுகன்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் தான் அறிவுன்னு சொல்கிறான். அறிவுன்னா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதே தான் அறம்னா என்னங்கிற ஒரு கேள்வி. இது இரண்டையும் நாம் சற்று சுருக்கமாக நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அறிவால் எழுக என்பது தர்க்க ரீதியான சிந்தனை, சீர்தூக்கி பார்த்தல். நான் எப்போவுமே ஒரு குரலோடு தான் என்னுடைய உரையை நான் ஆரம்பிப்பேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. இதுதான் அறிவு என்பது. நீ யார் எதை சொன்னாலும், யார் உன்னை எப்படி வழிநடத்தினாலும் அதை நீ சீர்தூக்கி பார்த்து உன்னுடைய பகுத்தறிவால் பகுத்துணர்ந்து அறிவதுதான் அறிவு. எல்லாமே அறிவு கிடையாது. நமக்கு தெரிகிறது எல்லாமே அறிவுன்னு நினைக்கிறோம், கிடையாது. நமக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஃபீட் பண்ணப்படுது, நிறைய விஷயங்கள். நம்ம எல்லாம் நாலேஜுன்னு அதை நினைக்கிறோம், அதெல்லாம் எதுவும் நாலேஜ் கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மெய்ப்பொருள்னா என்ன? உண்மையா இல்லையா, அது நியாயமானதா இல்லையா என்பதை சீர்தூக்கி பார்ப்பது. பிறரை வெறுப்பதற்கு கற்றுத்தரும் அறிவு கிடையாது. ஹிட்லர் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு அறிவின் அடிப்படையில் தான் செயல்பட்டார். என்ன அறிவு? அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜெர்மானிய இனம்தான் தூய்மையானது என்கிற ஒரு அறிவு. அதே போல் நீட்சேவினுடைய கருத்துக்களை அவர் எடுத்துக்கொண்டு உலகத்தில் வலிமையானதாக இருக்கணும், வலிமையானதெல்லாம் அழிச்சிடணும் அப்படின்னு அந்த நீட்சேயிலிருந்து அவர் ஒரு கருத்தை உருவாக்குகிறார். ஜெர்மானியர்கள் அதை அறிவு என்று நம்பினார்கள். அதனுடைய விளைவு என்ன? இந்த உலகத்தில் அணுகுண்டு உருவாக்குவதும் ஒரு அறிவுதான். யார் இல்லை என்று சொன்னது? அது அறிவா? அப்படி என்றால் அறிவு என்பது
அது மானுடத்தினுடைய மேன்மைக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக, இன்னொருவரை வெறுப்பதற்கு எதிரான ஒன்றாக அது இருக்க வேண்டும். நீ கீழானவன், நான் மேலானவன் என்று சொல்வதை நியாயப்படுத்தக்கூடிய தர்க்கங்கள் இருக்கின்றன, கருத்துக்கள் இருக்கின்றன. அது அறிவு அல்ல. அது அறிவினுடைய தோற்றம் கொண்ட அது ஒரு மிகப்பெரிய விஷக்கிருமியை போன்றது நம் மனதில் புகுத்தப்படுகிறது. இந்த நாடு என்பது எல்லாரும் ஒரே நம்பிக்கைகளை கொண்டவர்களாக, ஒரே மொழியை பேசக்கூடியவர்களாக, ஒரே மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கென ஒரு வரலாற்றை சிலர் உருவாக்குவார்கள். அதையும் அறிவு என்று தான் சொல்வார்கள். இல்லை, மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த நாட்டில் எத்தனை பண்பாடுகள் இருக்கின்றன, எத்தனை கலாச்சாரங்கள் இருக்கின்றன, எத்தனை வாழ்வியல் முறைகள் இருக்கின்றன, இதையெல்லாம் அறிவதுதான் அறிவு. யாரோ ஒருவர் நமக்கு சொல்லித் தருவது அறிவு அல்ல. அப்படி பார்க்கிற போது நாம் நம்முடைய அறிவை சமூக நீதி என்று அழைக்கிறோம், சமத்துவம் என்று அழைக்கிறோம். நம் தமிழ்நாடு இந்த உலகத்திற்கு கொடுத்த அறிவு என்பது அதுதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது தமிழ்நாடு உலகிற்கு கொடுத்த ஒரு அறிவு. பிறப்பால் அனைவரும் சமம், வாழ்வியலால் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற சிந்தனைகள் தான் உண்மையான அறிவு என்பதை தமிழ் இலக்கியங்கள், தமிழ் மரபு எல்லாம் உலகத்திற்கு திரும்ப திரும்ப சொல்கின்றன. அப்படி பார்க்கிற போது நண்பர்களே, அறத்தால் எழுக என்கிற இன்னொரு கேள்வி எழுகிறது. நாம் எல்லா வெற்றிகளையும் வெற்றி என்று அழைக்க முடியுமா? யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம். வெற்றி என்பது அது ஒரு வினோதமான ஒரு வார்த்தை. யார் கையில் அவர்களுடைய கொடி உயர்கிறதோ, யார் கையில் அதிகாரம் சேர்கிறதோ, யார் கையில் வலிமை சேர்கிறதோ, அவர்களெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் தான். வரலாறு அப்படித்தான் எழுதுகிறது. ஆனால் அந்த வெற்றி எதன்பால் நிற்கிறது? இது ஒரு சமூகத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும். அறமற்ற வகையில் நாம் ஈட்டுகிற பொருள், அறமற்ற வகையில் நாம் ஈட்டுகிற வெற்றி. என்ன அறமற்ற வகை? அடுத்தவனை கவுத்துட்டு நாம் மேலே வர்றது, அல்லது ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் மற்றவர்களுக்கு வஞ்சகம் புரிந்து நம்மை மேலே நிறுத்திக் கொள்வது. இதன் மூலம்லாம் ஜெயிக்கலாம். ஒன்றும் ஜெயிக்க முடியாதுன்னா ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் மிக சுலபமான வேலைகளில் ஒன்று ஜெயிப்பது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் விரும்பி தோற்பது என்று ஒன்று இருக்கிறது. நான் அதை பற்றித்தான் நான் இங்கே பேச விரும்புகிறேன். நான் பல இடங்களில் விரும்பி தோற்றிருக்கிறேன். எனக்கு கிடைத்த பல வாய்ப்புகளை நான் புன்னகையுடன் மறுத்துவிட்டு வந்திருக்கிறேன். ஏன் விரும்பி தோற்றேன் என்று சொன்னால், நான் வென்றிருக்கலாம் அதில், ஆனால் என்னுடைய மனசாட்சி பிளவுண்டு போய்விடும். என்னுடைய மனசாட்சி பிளவுண்டு போய்விட்டால் என்னால் ஒரு வார்த்தையை கவிதை எழுத முடியாது. உங்கள் முன்னால் நெஞ்சை நிமிர்த்து ஒரு வார்த்தை என்னால் பேச முடியாது. இந்த தங்கு தடையற்ற சொற்கள் நெஞ்சின் ஆழத்திலிருந்து வராது. நான் ஏன் இவ்வளவு பெரிய விலையை கொடுத்து அந்த வெற்றியை பெற வேண்டுமா? வெற்றி என்பது மிக மிக எளிதான ஒன்று. சூதினால் வெல்வது மிக எளிது. 1000 தந்திரங்கள் நமக்கு தெரியும், 1000 வழிமுறைகள் நமக்கு தெரியும். தோற்பவர்களை பார்த்து ஏமாளிகள் என்று சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள். இல்லை நண்பர்களே, அவர்கள் வெற்றிக்கான சூத்திரங்கள் தெரியாமல் தோற்கவில்லை. நன்றாக யோசித்து பாருங்கள். நாம் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்வது என்பது அது என்னால் முடியாது என்பதால் அல்ல, அது எனக்கு உகந்தது அல்ல, என்னுடைய அறத்திற்கு அது உகந்தது அல்ல என்பதால் நான் அதை புறக்கணித்து விட்டு வந்திருக்கிறோம். விரும்பி தோற்பவர்கள் தான் வெற்றியாளர்கள். மற்றவர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள். அப்படி பார்க்கிற போது அறிவும் அறனும் ஒன்று சேர்க்கிற இடம் எந்த மனிதனுடைய இதயத்தில் இருக்கிறதோ அவன் சிறந்த கல்வியாளனாகிறான். அவன் சிறந்த சமூகத்தினுடைய ஒரு குடிமகனாக அவன் மாறுகிறான். அவன் ஒரு சிறந்த ஆசிரியனாக, ஒரு சிறந்த மாணவனாக அவன் இருக்கிறான். ஆனால் அதற்கு பதிலாக எனக்கு சாதகமானதையெல்லாம் நான் அறிவு என்று எடுத்துக்கொண்டால், எனக்கு வசதியானதையெல்லாம் நான் வெற்றி என்று எடுத்துக்கொண்டால், உண்மையிலேயே நான் வாழ்க்கையில் முழுமுற்றாக தோற்ற ஒரு மனிதன் என்றுதான் அதற்கு பொருளே ஒழிய, என்னுடைய அந்த வெற்றியில் என் மனம் ஆனந்தம் அடையாது. என்னுடைய இதயம் அதனால் ஒருபோதும் நிரம்பாது. ஏதோ ஒரு கேவலம் என் மனதிற்குள் இருந்து என்னை உற்று பார்த்து கொண்டே இருக்கும். அப்படி உற்று பார்த்து கொள்வதற்கு தயாராக இல்லாதவர்கள் தான் தங்களிடம் தேடி வந்த குறுக்கு வழியிலான அத்தனை விஷயங்களையும் உதறிவிட்டு வந்திருக்கிறார்கள். வரலாறு யாரையெல்லாம் நினைவில் வைத்திருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். வரலாற்றில் யாரெல்லாம் மகத்தான மனிதர்களாக நிற்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் பார்க்கிறோம், அவர்கள் நமக்கு ரோல் மாடல்கள் என்பதை காட்டிலும் ஆசிரியர்கள் என்று நான் சொல்வேன். இப்போல்லாம் ரொம்ப சிறிய
ஆதாயங்களுக்காக கூட மிகப்பெரிய விலையை கொடுப்பவர்களை பார்க்கிறேன். சிறிய புகழுக்காக தன்னைத்தானே விற்றுக்கொள்பவர்கள், சிறிய பொருளுக்காக, சிறிய ஒரு பொருளுக்காக சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், ஒரு சிறிய பிளாக்மெயிலுக்கு பயந்து கொண்டு அவர்களிடம் சரணடைபவர்கள், இவர்களெல்லாம் சமூகத்தில் பரவலாக காணப்படுகிறது. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் எதுவுமே இல்லை. அறிவு மரணம் நமக்கு கற்றுத்தருவது என்பது நெஞ்சுரம், தைரியம். எந்த நிலையிலும் நான் என்னுடைய அடிப்படையான தத்துவத்தை, கோட்பாட்டை நான் விட்டுத்தர மாட்டேன் என்கிற ஒரு தைரியம். அந்த தைரியத்தை தான் அறிவு நமக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய சுயமரியாதையை எந்த இடத்திலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்னுடைய சித்தாந்தத்தை நான் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எந்த போலி மயக்கத்திற்கும், போலி பகட்டிற்கும், வெளிச்சத்திற்கும் நான் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று எவன் நெஞ்சை நிமித்தி நிற்கிறானோ, எவள் நெஞ்சை நிமித்தி நிற்கிறாளோ அவர்கள்தான் அறிவார்ந்த சமூகத்தினுடைய குடிமக்கள். அவர்கள் உலக குடிமக்கள். உலகெங்கும் அப்படி சிந்திப்பவர்கள் இருக்கிறார்கள், உலகெங்கும் அப்படி வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். மாறாக சிறிய விலைக்கு தன்னை விற்றுக்கொள்பவர்கள், சிறிய வெற்றிகளுக்கு தன்னை விற்றுக்கொள்பவர்கள், விட்டுக் கொடுப்பவர்கள் வாழ்க்கையில் நிரந்தர தோல்விகளை அடைகிறார்கள். அப்படி பார்க்கிற போது நாம் இந்த புத்தக கண்காட்சி, இந்த உரைகள், இப்படி பெருந்தரலாக கூடியிருக்கக்கூடிய நீங்கள் நம்முடைய மகத்தான ஆசிரியர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். நான் மனிதனாக இருக்கிறேன் என்பதுதான் அது. இன்னும் சொல்லப்போனால் சுயமரியாதை உள்ள மனிதனாக இருக்கிறேன். எந்த இடத்திலும் அடிபணியாத, விட்டு கொடுக்காத, எந்த ஒரு வெளிச்சத்தை கண்டும் ஓடி விட்டில்கள் போய் அந்த வெளிச்சத்தில் கருகுவதைப் போல நான் கருக மாட்டேன். நேற்று நடந்த சம்பவம் இந்த விளக்குகளில் போய் விழுகிற விட்டில் பூச்சிகளைத்தான் எனக்கு நினைவூட்டியது. அந்த விட்டில் பூச்சிகள் அந்த வெளிச்சத்தில் போய் கருகி விழுகிற காட்சியைத்தான் அது எனக்கு நினைவூட்டியது. நாம் உறுதியாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நாம் கையில் இருக்கக்கூடிய இந்த கல்வியை மதிக்க வேண்டிய நேரம். நம்முடைய பண்பாட்டுணர்வை நாம் திரும்ப பெற வேண்டிய நேரம். போதை வஸ்துக்கள் என்பது அது கஞ்சா அல்லது அபின் அல்லது ஒரு சாராயம், இதெல்லாம் உண்மையில் ரொம்ப சாதாரணமானவை. அவை வாழ்க்கையை அழிப்பதாக, அவைதான் வாழ்க்கையை அழிப்பதாக நினைக்கிறோம். அதைவிட கொடூரமானது புகழின் பின்னால் ஓடுவது. அதைவிட கொடூரமானது ஒற்றை வெளிச்சங்களின் பின்னால் ஓடுவது. அது எந்த போதைப் பொருளை விட வெகு வேகமாக நம்மை அழிக்கக்கூடியது, நம் சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடியது, நம்மை நிரந்தரமாக நம் மூளையை முடமாக்கக்கூடியது. இந்த வெறித்தனம் என்பது நாளைக்கு இன்னொரு மனிதன் மேல் பாயும், ஒரு சமூக பிரிவின் மேல் பாயும். இந்தியா முழுக்க அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு ஒரு சமூக பிரிவினருக்கு வெறியூட்டி மற்றவர்களை வெறுப்பது, அடிப்பது, நொறுக்குவது, அல்லது எந்த விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்வது இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலினுடைய அந்த நஞ்சு, அது வேறு வேறு வடிவங்களில் இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறது. நான் இதை மிகுந்த கவலையுடன் நான் பார்க்கிறேன். நாம் ஒரு குறிப்பிட்ட தத்துவம்தான் நச்சுத்தன்மை கொண்டது என்று அல்ல, அந்த நஞ்சு வெவ்வேறு வடிவங்களிலும் பரவும். தமிழ்நாடு அதை எதிர்க்க வேண்டிய ஒரு முதன்மையான இடத்தில் இருக்கிறது. இந்த வகையில் இன்றைக்கு நான் இலக்கியம் சார்ந்து பல முக்கியமான படைப்புகள் சார்ந்தெல்லாம் பேச வந்திருந்தாலும் கூட நம்முடைய காலம் இதை அனுமதித்ததன் காரணமாக நம்முடைய இன்றைக்கு இதுதான் நாம் பேச வேண்டியதனுடைய முதன்மையான பொருள் என்று என்னுடைய மனம் முழுமையாக நம்பியதனால் நான் இந்த கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். நான் நிறைவாக என்னுடைய ஒரு கவிதையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்ம ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசிட்டோம். ஒரு பாசிட்டிவாக ஒரு கவிதை படிக்கலாம். எல்லாவற்றையும் சரி செய்யலாம். சரியா? இந்த கவிதையோட தலைப்பு எல்லாவற்றையும் சரி செய்யலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம். எல்லாவற்றையும் சரி செய்யலாம். இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் ஒரு நாள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் போதும் எல்லாத்தையும் சரி பண்ணுறது. இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் ஒரு நாள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூரியோதயத்தை, அதன் இவ்வளவு வெளிச்சத்தை யாரும் நம்மிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. எது வேணால் இல்லாமல் போட்டோம். யாராவது இந்த காலையில் வரக்கூடிய இந்த சூரிய வெளிச்சத்தை நம்மக்கிட்ட இருந்து யாராவது பறிச்சிக்க முடியுமா? கவனித்தாயா? இன்றைய காலை உணவு நமக்கு மறுக்கப்படவில்லை. வேற மற்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இன்றைக்கி மார்னிங் காலையில் எனக்கு சாப்பாடு கிடச்சிது, அதை யாரும் எனக்கு மறுக்கலை. கவனித்தாயா? இன்றைய காலை உணவு எனக்கு மறுக்கப்படவில்லை. எல்லாவற்றையும் சரி செய்யலாம். நான் அங்கேருந்தே என் வாழ்க்கையை தொடங்குவேன்.
எனக்கு மறுக்கப்படாத காலை உணவிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்குவேன். நாம் பயமுறுத்தப்படும் போது ஒரு கணம் நம் கண்கள் பார்வை இழக்கின்றன. நம்மளை யாராவது பயமுறுத்திட்டா அப்போ தான் நம்ம உண்மையிலேயே நம்ம கண்கள் பார்வை இல்லாமல் போகுது. நாம் தாழ்வுணர்ச்சி கொள்ளும்போது நமது ஒரு கரம் செயலற்று போகிறது. எப்போ இன்ஃபீரியராக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போ ஒரு கை வேலை செய்யாத மாதிரி ஆகிடுது. நாம் அவமதிக்கப்படும் போது அதை உண்மை என்று நம்பி விடுகிறோம். நம்மளை யாராவது அவமதிச்சா அதை நம்ம நிஜம்னு நம்புகிறோம். அது நிஜமா? அது ஒருத்தனோட நோக்கம், அவ்வளவுதான். எல்லாவற்றையும் சரி செய்யலாம். நம்முடைய கைகள் செயலிழக்கக்கூடாது. நம்ம தாழ்வுணர்ச்சி அடையும் போது, நம்ம அவமதிக்கப்படும் போது அதை நம்ம உண்மைன்னு நம்பக்கூடாது. அப்போ தான் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். கசங்குவது உன் இயல்பு எனில் நீ மேலும் கசக்கப்படுவாய். தொட்டாசினிங்கையாக இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் தொட்டாசினிங்கையாக இருக்க? கசங்குவது உன் இயல்பு எனில் நீ மேலும் கசக்கப்படுவாய். நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஸ்ட்ராங்காக இருந்துப்பார். யாரும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் மேட்ரு. கசங்குவது உன் இயல்பெனில் நீ மேலும் கசக்கப்படுவாய். மண்டியிடுதல் உன் தேர்வு எனில் நீ ஒருபோதும் கருணை காட்டப்பட மாட்டாய். மண்டியிடுறதுனால எவனும் யாருக்கும் கருணை காட்ட மாட்டாங்க. மண்டியிடுவது உன் தேர்வு எனில் நீ ஒருபோதும் கருணை காட்டப்பட மாட்டாய். கண்ணீர் சிந்துதல் உன் வழிமுறை எண்ணில், எதுக்கு எடுத்தாலும் அழுவுறது. கண்ணீர் சிந்துதல் ஒரு வழிமுறை எண்ணில் அது ஒரு பழக்கம் மட்டுமே. உனக்கு அழுவுறது ஒரு பழக்கம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் உன் கண்ணீரை கண்டு ஒருபோதும் இறங்காது. உன் கண்ணீருக்கு யாரும் கருணை காட்ட மாட்டார்கள். உன் கண்ணீருக்காக உன்னை யாரும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அழுகிறதும் உன் பழக்கம், நீ அழுதுகிட்டு இருக்கான்னு போயிட்டே இருப்பாங்க. எல்லாவற்றையும் சரி செய்யலாம். இனி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் இன்னும் ஒரு அழைப்பு ஏற்கப்பட வேண்டியிருக்கிறது. தோணும் வாழ்க்கையில் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணும். ஆனால் ஒரு ஃபோன் வர வேண்டியிருக்கு. நம்ம வாழ்க்கையில் நற்செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு அழைப்பு ஏற்கப்பட வேண்டியிருக்கிறது. இனி கேட்பதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் ஒரு காலடி யோசை கேட்கத்தான் செய்கிறது. இனி கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை நீ முடிவு பண்ணால் கூட உனக்கான ஒரு காலடி யோசை கேட்கத்தான் செய்கிறது. இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற போதும் இன்னும் எய்யப்படாத ஒரு அம்பு மிச்சம் இருக்கிறது. நீ செய்ய ஒன்றுமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா கூட இன்னும் உன்னிடம் நீ எய்தாத, நீ செலுத்தாத ஒரு அம்பு உன் கையில் இருக்கிறது. நீ மறந்துட்ட அந்த அம்பை. அது உன்னுடைய கடைசி அம்பு, உன்னை மீட்டுக்கொள்வதற்கான அம்பு. எல்லாவற்றையும் சரி செய்யலாம். எதற்கு என்று தெரியாமல் தானே எங்கேயோ தொடங்கி எங்கேயோ சேர்ந்திருக்கிறோம். உனக்கு தெரியுமா இன்றைக்கி நீ யாராக இருக்காங்கிறது? உனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? இன்றைக்கி இருக்க உங்களை நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருப்பீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருப்பீங்களா? இன்னும் எதற்கு என்று தெரியாமல் தானே எங்கேயோ தொடங்கி எங்கேயோ சேர்ந்திருக்கிறோம். எதற்கு என்று தெரியாமல் தானே அத்தனை விலை உயர்ந்ததை சூதாட்டத்தில் வைத்தோம். நல்லா யோசிச்சு பாருங்க, யார் யாருக்காக நீங்கள் எதெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்ட்டு. எதுக்குன்னே தெரியாது. இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தெரியாது, ஏன் இந்த வேலைக்கு போகணுன்னு தெரியாது, ஏன் ஒரு ஆளை லவ் பண்ணணுன்னு தெரியாது. நினச்சி பார்த்தா காமெடியாக இருக்கும் எல்லாமே. எதற்கு என்று தெரியாமல் தானே அத்தனை விலையுயர்ந்ததை சூதாட்டத்தில் வைத்தோம். எதற்கு என்று தெரியாமல் தானே வீடு திரும்ப மனமின்னாமல் இந்த பாதி இருளில் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் சரி செய்யலாம். நன்றி, வணக்கம்.